சூழ்நிலை பார்க்காமல் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன். அவரை மட்டும் பாதுகாத்தது அவர்தான், நடத்தினது அவர்தான், நடத்த போகிறோம் அவர்தான். விசுவாசித்து பாருங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே பெருகுவோம், வளருவோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். சூழ்நிலை பார்த்து பயப்படாமல் அதை தாண்டி ஆண்டவர் அதை மாற்றுகிறது உங்கள் விசுவாச கண்களில் பாருங்க. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் அந்த ஜூன் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்திலும் இந்த மாதத்தை கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நம்மளை உடுத்துவித்து அழைத்து வந்த தேவன் இந்த மாதம் நடத்துவார். இந்த மாதத்தில் ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து வாசித்து நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு மரியாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏற்கனவே மரியாளை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை இந்த இடத்தில் மீண்டுமாய் சொல்லுகிறார். என்ன? நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. அது சிறகுகள் போல் நமக்கு அவைகள் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் எளிதிலே தாண்டி விடலாம், கடந்து விடலாம், சாதித்து விடலாம். ஏன்னா நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்களில் அதை பார்க்க முடியவில்லையே. இயேசு சொன்ன வார்த்தையின்படியே மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கேள்விக்குறிதான். எங்கு பார்த்தாலும் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் பாதிப்புகள், எங்கு பார்த்தாலும் பெருமையான ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லை, பலவீனம், சொல்லிக்கொண்டே போகலாம். பொருளாதார மந்த நிலைமை, வேலை இழப்பு, எதிர்காலத்தை குறித்த பயம் இன்னைக்கு எல்லாரையுமே பிடிச்சிட்டு இருக்குது. பயத்தோடு வாழ்கிற கூட்டங்கள் நாளுக்கு நாள் பெறுகிறது. காரணம், விசுவாசம் இல்லைன்னா நம்மளை பயம் பிடிச்சுக்கொள்ளும். பயப்படுறது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அது வேதனையான ஒன்று, அது தேவன் கொடுக்காத ஒன்று. பிசாசு கொண்டு வருகிறது தான் பயம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லையாம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்திலே என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12 பேரை மோசே வேவு பார்க்கும்படியாய் கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். அதில் 10 பேருடைய ரிப்போர்ட் அதெல்லாம் முடியாது. அங்கு பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறார்கள். ராட்சதர்கள் பார்க்கிற பார்வையிலே வித்தியாசம் இருக்கிறது. உண்மைதான், அங்கு இருக்கிறவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள், அங்கு இருக்கிறவர்கள் பலசாலிகளா இருக்கிறார்கள். அவர்களை ஜெயிப்பது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் 2 பேர், காலேப் யோசுவா, அந்த டீம்ல உள்ளவங்க, அவங்கள பார்க்கல, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கறாங்க. ஆண்டவர் அந்த தேசத்தை தமக்கு கொடுக்க போகிறதை விசுவாச கண்களில் பார்க்கறாங்க. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நமக்கு தேவை விசுவாச கண்கள். ஒருவர் நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளை பார்ப்போம், போராட்டங்களை பார்ப்போம், எதிர்ப்புகளை பார்ப்போம், எதிரிகளை பார்ப்போம், பலவீனங்களை பார்ப்போம், அப்படித்தான் போகும். ஆனால் விசுவாச கண்கள் வந்துருச்சுன்னா இதனையா தாண்டி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை பார்ப்போம். தாவீது தான் சொல்லுகிறார். எவ்வளவு போராட்டம் தாவீதுடைய வாழ்க்கையில. ஒரு தெல்லு பூச்சியை வேட்டையாடுகிறது போலதான் சவுல் வேட்டையாடுகிறார். ஜீவன் தப்ப ஓடி போகிறார். என்றாவது ஒரு நாள் சவுல் ராஜாவின் கையில் நான் விழுந்து சாக வேண்டியது இருக்கும் என்று வேறு தேசத்துக்கு போகிறார். அந்த பட்ட பாடுகள் எல்லா வேதனையின் பத்தியில் தான் தாவீது சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், என் ஜீவனுடைய தேவனுடைய தேசம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கு நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் அழிந்து போகாதபடி பாதுகாத்தது என்று சொல்லி சங்கீதத்தில் எழுதுகிறார். யோசித்து பாருங்கள். நீங்கள் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தால் பின்வாங்கி போய்விடுவீர்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அதனை நிலைத்து நிற்க முடியாமல் இயேசுவை மறுதலிக்க நேரிடும். பேதுருக்கு அதுதான் நடந்தது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். அந்த 2 பேர் அவருடைய கண்களிலே கானான் தேசத்தை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் மற்றவர்கள் அப்படி சொல்லவில்லையே. ஆனால் மற்றவர்கள் அதை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த 2 பேர் தான் சுதந்திரித்தார்கள், எகிப்திலிருந்து வந்தவர்கள். யோசித்து பாருங்கள். இன்னும் இந்த சம்பவத்தை பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு, மார்த்தாள், மரியாள் பெத்தானியா என்கிற ஊர்ல இருக்கிறாங்க. இயேசு அங்கு போனால் தங்குவார். அந்த லாசர் வியாதிப்படுகிறார். இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். இயேசு வரவில்லை, மரித்து விடுகிறார். 4 நாள் கழித்து வருகிறார். ஊருக்கு வெளியே இருக்கும் போதே 2 சகோதரிகளும் போய் அழுகிறார்கள். மரியாளும் அழுகிறாள், மார்த்தாளும் அழுகிறாள். இயேசு மரியாளை பார்த்து தான் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். மரணத்தை பார்க்கிறார்கள், வேதனையை பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். இயேசு சொல்ல, அவன் உயிரோடு எழும்புவான். இல்லை, 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறைக்கு போகிறார்கள், கல்லை புரட்டுகிறார்கள். நாருமே வேண்டாம் ஆண்டவரே, கல்லை புரட்ட சொல்லுகிறார்.
நீ விசுவாசித்தால் இந்த மரண சரீரத்தை பார்க்க மாட்டான், மகிமையை பார்ப்பான். நாம் விசுவாசித்தால் நமக்கு முன்பான செத்து போன நிலைமையில இருக்கிற காரியத்தை பார்க்க மாட்டோம். தேவனுடைய கரத்தை பார்ப்போம், அதன் கிரியையை பார்ப்போம், அதன் மூலமா வெளிப்படுகிற மகிமையை பார்ப்போம், மாற்றத்தை பார்ப்போம், ஒரு வல்லமையை பார்ப்போம். இதுதான் நீ சூழ்நிலையை பார்க்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை நம்புகிறேன், அவரை மட்டும் பாதுகாத்தது அவர்தான், நடத்தினது அவர்தான், நடத்த போகிறோம் அவர்தான். விசுவாசித்து பாருங்க, மகிமையை நீங்களும் பார்க்க முடியும், நாம பார்க்க முடியும். இந்த மாதத்துல கர்த்தர் விசுவாசத்திலே வளருகிற பெருகிற மாதமாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சூழ்நிலை சாதகமாக இருக்காது. இன்னும் பொருளாதார வீழ்ச்சி குறித்து கேள்விப்படுவீர்கள், வேலை இழப்புகளை குறித்து கேள்விப்படுவீர்கள், யுத்தங்கள் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் சமாதான குறைவுதான் தேசங்களில் இருக்கும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. We cannot stop it. பட் நாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்திலே பெருக வேண்டும். இதை தாண்டி ஒரு மரமை வைத்திருக்கிறார், ஒரு வாழ்வு வைத்திருக்கிறார், நித்திய வாழ்வு. நம்முடைய கண்களில் அதை பார்ப்பபடி சொன்னால் பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். முடிந்தவரை இயேசுவுக்காக எதையாவது செய்ய ஓடுவோம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான அழகிய கிராமம், இயற்கைகள் நிறைந்தது, நல்ல ஒரு ரிவர் இருக்குது, எல்லாமே செழிப்பான ஒரு இடம். திடீர்னு மழை வெள்ளம், காற்றாற்று வெள்ளம் அந்த ஊருக்குள் புகுந்தது. எல்லா வீடு, எல்லா மரங்கள், செடியெல்லாம் அப்படியே பிடுங்கி எரிந்து தலைகளாய் மாற்றி விட்டது. அடியில் உள்ள மண்கள் எல்லாம் மேலே வந்து விட்டது, மேலே உள்ளதெல்லாம் புதைந்து விட்டது. ஜனங்கள் உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி ஓடி போய் விட்டார்கள் உயரமான இடங்களுக்கு. பார்க்கும் பொழுது வீடு இருந்த இடமே தெரியவில்லை, வாழ்ந்த இடமே தெரியவில்லை, எல்லைக்குறிகள் எல்லாம் மாறிவிட்டது. அழுதார்கள், எங்கள் கிராமமே காணாமல் போய்விட்டது, அரசாங்கம் உதவி செய்ய வந்தது, உங்களுக்கு எப்படியா நாங்கள் வீடை கட்டி கொடுத்து விடுகிறோம், ஏதாவது செய்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல திருப்பியுங்கும்போது பயம். அது மீண்டும் மேப் போட்டு எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சு இது பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போன எல்லா சூழ்நிலையை பார்த்து அழுகிறார்கள். அவருடைய கண்களுக்கு இருந்த வீடு இல்லாமல் போன அந்த வண்ணாந்தரமும் வெறுமையாகத்தான் தெரிந்தது, பாலாய் போன இடம் போல. பெரிய பெரிய அதிகாரம் வந்து ஆய்வு செய்யும்போது அந்த மணல்களை எடுத்து பார்க்கிறார்கள், எல்லாம் கனிமம் நிறைந்த மணல்களாக இருந்துச்சு தான். ஏன்னா உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்துருச்சுது. இந்த ஜனங்கள் கண்கள் அது படலை. ஆனால் பார்க்கும்போது இது விலையேறப்பெற்ற கனிமங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் அவங்களுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு இடத்தை ஒதுக்கி இதற்கான பணத்தொகை பெரிதாக கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்து அந்த கிராமத்தின் நிலைமை தலைகீழாய் மாறிவிட்டதா. அத்தனை பேரும் இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் பாக்கியவான்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் மாறிவிட்டார்களா. அதில் பார்வைக்கு அழிந்து போன இடம் தான் தெரிந்தது, ஆனால் அதில் கனிம வளங்கள் இருக்கிறது தெரியல. ஆனால் அதிகாரிகள் வந்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களில் பார்க்கும்போது பிரச்சனை, தோல்விகள், ஏமாற்றங்கள், வேதனையான அனுபவங்கள் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய கண்களை, விசுவாச கண்களை திறப்பாருன்னு சொன்னா அதற்கு பின்பாக இருக்கிற, அதற்குள் மறைந்திருக்கிற மேன்மையான அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை காணும்படியா வைப்பார். அதை கண்டோம் என்று சொன்னால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி இன்னுமாய் ஆயத்தமாக இன்னும் ஆண்டோர் பக்கம் நெருங்குவோம், இன்னும் எழும்புவோம், காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம். சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே பெருகுவோம், வளருவோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். சூழ்நிலை பார்த்து பயப்படாமல் அதை தாண்டி ஆண்டவர் அதை மாற்றுகிறத உங்கள் விசுவாச கண்களில் பாருங்க. செத்த நிலைமை உயிரோடு மாறுகிறத பாருங்க. கையை விட்டு போனது மீண்டுமாய் கைக்கு வருகிறத பாருங்க. உடைந்தது மீண்டுமாய் உருவாக்கப்படுகிறத பாருங்க. முடிந்தது மீண்டுமாய் ஆரம்பமாகிறத பாருங்க. பலவீனங்கள் பலனாய் மாறும். ஜபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பன், இந்த புதிய மாதத்தை தந்திருக்கு. இந்த முதல் நாளிலே இந்த சமூகத்தில் இருந்து நோக்கி பார்க்கிறோம். கடந்த 5 மாதங்கள் பாதுகாத்ததற்காக நன்றியப்பா. இந்த மாதத்தை உம்மிடத்திலிருந்து பெற்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய நடத்தல் உண்டாகட்டும், பிரசன்னம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், நடத்தல் உண்டாகட்டும். அப்பா, பெரிதான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் இருக்கலாம், எனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் தடுமாறுகிறேன், பின்வாங்கி விடுகிறேன் சொல்லி விசுவாச குறைவில் இருக்கிறவர்கள் இந்த செய்தியை பார்க்க கேட்க நேரிடுமானால் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசுவாச ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. விசுவாசத்தில் நிறைந்திருக்க பண்ணுங்கப்பா. எந்த விதத்தில் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது, அதில் குறைந்து விடக்கூடாது, பெருகும்படியாக உதவி செய்யுங்க. பலவீனங்கள் எல்லாம் மாற்றி விசுவாசத்திலே இந்த மாதத்திலே ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய், சூழ்நிலைகளை மேற்கொள்கிறவர்களாய், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. உம்மை பிரியப்படுத்துகிற மாதமாக மாற்றிக் கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். விசுவாச கண்களினால் காரியங்களை பார்ப்போம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். மாத முடிவிலே மகிமையை பார்த்ததை நிச்சயமாகவே பார்த்து நாமும் மகிழ்வோம், அவனுடைய நாமமும் மகிழும். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். God bless you.